கார்த்திகை தீபம் அன்றைக்கி நான் காலைமையே முழிச்சிட்டு இங்கெல்லாம் கழுவிட்டு இப்போ கோலம் போட போகிறேன். முன்னாடி ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கழுவி விட்டுட்டு கோலம் போடணுன்றனால எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு கோலம் போட்டு வச்சிட்டேன். காலையுமே நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம், அதனால் காலையுமே முழிச்சிட்டோம். நாங்கள் எப்போயுமே தீபத்துக்கும் கிருத்திகைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம், முருகர் கோயிலுக்கு. எனக்கு வந்து கோலம் தெரியாது, அதனால் நான் சின்னதாக போட்டுட்டேன். அடுத்தது இனிமேல் தான் நம்ம வீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பணும். நாங்கள் கூட்டம் இருக்கா என்னன்னு தெரில. கோயிலில் வண்டி நிறைய நிற்குதா? எங்கே நாங்கள் இறங்கணுமா? சரி, கோயில் வந்துச்சுல்ல. செருப்பு கழட்டிடுவா கார்லையே. வல்லக்கோட்டை வந்திருக்கோம். கோயில் வந்துச்சு வல்லக்கோட்டை. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. நல்ல கூட்டம். மத்தியானத்துக்கு மேலே கூட்டம் வரும். ஆனால் தீபம் ஏற்றுவாங்கல்ல, சாயந்தரமா விளக்கு ஏற்றுவாங்கல்ல வண்டியெல்லாம் பிரிட்ஜுக்கு மேலே. செம்ம டேஸ்ட். கோயில் பிரசாதம் சக்கரை பொங்கல். கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு கோயிலில் வாங்கின பிரசாதத்தை டேஸ்ட் வறுக்க போகிறேன். காஃபிக்கு காஃபிக்கு உப்பு கடலை மூக்கல்ல கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் அப்படியே வச்சுக்கிறேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், சால்ட் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டிலே செய்கிற உப்புக்கல்ல தான். அப்படியே ஊறட்டும். உப்புக்கல்ல ஊறுறதுக்குள்ள பால் காய்ச்சிடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வல்லக்கோட்டைக்கு போயிட்டு வந்து தான் சாமி கும்பிட்டு இப்போ காஃபியே போனேன். காலமாக டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டோம். வாங்கி வந்தாங்க பார்சலு. டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கேயே சக்கரை பொங்கல் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். இப்போ காலையில் வீட்டில் காஃபி போடுறது, உப்பு கடலை காஃபிக்கு ஸ்நாக்ஸு. உப்பு கடலை வறுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு கொட்டிக்கலாம். அப்போ தான் இதில் ஆப்ப சோடா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா பொடியும் நல்லா வெடிச்சு வரும். காஃபி பால் காஞ்சிச்சு. காஃபி கடலை கொஞ்சம் வறுத்துடலான்னு பார்க்குறேன். உப்பு கடலைக்கையும் இந்த மூக்கல்ல புரோட்டீன் சத்து உள்ளது.
இதை வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். ஊற வச்சு பச்சையாகவே சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இது வெடிக்கும் போது மத்து வச்சு அப்படியே கடையும், மத்து வச்சு தெரியும். இப்போ இந்த உப்பு கடலை நம்ம வீட்டிலே செய்யலாம். மஞ்சத்தூள், உப்பு கடலை நம்ம வீட்டிலே செய்யலாம். மஞ்சத்தூள், உப்பு, பேக்கிங் இந்த சோடா, ஆப்ப சோடா மாவு அதெல்லாம் போட்டு 3 போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துட்டு அது பொடி வரும்போது நம்ம இந்த மாதிரி மத்து வச்சு பாருங்க. உப்பு கடலை வீட்டிலே செய்யணும். உப்பு கடலை இப்போ இந்த மாதிரி பண்ண அதெல்லாம் வெடிச்சிடும். இதுலேயே நம்ம உப்பு கடலை செய்து சாப்பிடலாம். பாருங்க எல்லாம் வெடிச்சிடும். இந்த மாதிரி மத்து வச்சு சேர்க்கணும். தயார் பண்ணிட்டேன்னா சுவையான உப்பு கடலை தயாராகிடுச்சு. இப்போ வந்து இது காஃபி. டுடே காஃபி வித் ஸ்நாக்ஸ் உப்பு கடலை. பாருங்க நம்ம வீட்டிலே செய்யணும். உப்பு, மஞ்சள், ஆப்ப சோடா 3 போட்டு தயாராகிடுச்சு உப்பு கடலை. மழைக்கு காலத்துலலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி செய்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் சுவையான உப்பு கடலை தயாராகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற உப்பு கடலை மாதிரி பாருங்கள். நீங்கள் அது மாதிரி செய்து பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. காஃபி வித் ஸ்நாக்ஸ் வந்து உப்பு கடலை. இது வந்து நான் வீட்டிலே செய்தது. இந்த மாதிரி மூக்கல்ல எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், ஆப்ப சோடா மாவு 3 கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும். 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நல்லா வறுத்துட்டு அது பொடியும் போது சிம்மில் வச்சு வருங்க. பொடியும் போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற உப்பு கடலை மாதிரியே இருக்குது பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் ஊற வச்சா அதில் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு ஊறல. காஃபி வித் ஸ்நாக்ஸ்.